ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதி அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பௌர்ணமி என்று அம்பாளை எப்படி நாம் வழிபடுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரிய கதிர்களுக்கு என்ன சக்தி உண்டோ அதே அளவு சக்தி சந்திரனுடைய அந்த கதிர்களுக்கும் உண்டு. சூரிய கதிர்கள் நம்மளுடைய வேலையை துரிதப்படுத்தும், வேகப்படுத்தும். அதே மாதிரி சந்திரனுடைய கதிர்வீச்சு நம்முடைய மனநிலையை சரி பண்ணும். அதனால் இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு படுற மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு, அதனால தான் நிறைய பேர் கிரிவலம் போகிறாங்க. அந்த ஒரு நல்ல சூழலில் போகணுங்கிறதுக்காக தான் போகிறாங்க. நம்ம வீட்டிலே இருந்து நம்ம மொட்டை மாடியிலையோ நம்ம வாசல்லையோ நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சின்ன அம்மன் கோயில் இருந்தால் அங்கே கூட போய் நாம் அபிராமி அந்தாதி சொல்லி வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி அந்த கோயில் வளாகத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு நேர்மறை சக்தி உருவாகுங்கிறதுக்காக நம்ம போய் உட்காரோம். வீட்லேயும் வழிபாடு பண்ணலாம். சந்திரனுடைய கதிர்கள் நம்ம மேலே படுறது பௌர்ணமி வழிபாட்டில் ரொம்ப முக்கியம். அதனால் அபிராமி அந்தாதி 100 பாடல்களையும் பௌர்ணமி வழிபாட்டில் சொல்லலாம். 100 பாடல்கள் சொல்ல முடியாதவங்க முதல் பாடலும் கடைசி பாடலையும் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை, நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 100 பாட்டிலையுமே எல்லா கஷ்டங்களுக்குமான நிவர்த்திக்கான பாடல்கள் இருக்கிறது. அதனால் அபிராமி அந்தாதியை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போது எல்லா பாடல்களையும் நம்ம சொல்ல முடியாதவங்க என்ன பாட்டை சொல்லலாம்னா, நாம் அம்பாளுடைய 100 பாடல்களை சொல்லக்கூடிய அந்த சக்தி ஒரு பாட்டில் இருக்குங்க. ஆத்தாளை அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குசமும் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொடுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த பாடலை சொன்னாலே 100 பாடல்களுக்கு சொன்ன அந்த பலன் கிடைக்கும். அதனால் இந்த பாடலை மட்டும் சொல்லலாம். அம்பாளை நினைத்து ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடம் உங்களால் எவ்வளோ நேரம் மனசை அடக்கி உட்கார முடியுமோ அவ்வளவு நேரம் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தோம் என்று சொன்னார். இந்த சந்திரனுடைய ஒளி படுகிற போது நம்முடைய மனதிலே தெளிவு பிறக்கும். அதனால் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.